Next topic, flow of heat. Flow of heat, that is an analogy between temperature and water level. Temperature and water level ஒரு analogy இருக்கு. என்னன்னா water flows when there is a difference in levels of water in different places. இப்போ மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு. தண்ணி வந்து இங்க மேடுல இருந்து பள்ளத்தை நோக்கி பாயல, எப்பவுமே பள்ளத்துல இருந்து மேடு நோக்கி பாயாது. ஓகே, அன்லெஸ் அண்ட் அது வந்து ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா, அந்த பள்ளம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா வேணா இந்த சைடு போகுமே தவிர்த்து எப்பவுமே மேடுல இருந்து பள்ளத்தை நோக்கி தான் போகும். அதே மாதிரிதான் டெம்பரேச்சருக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. எப்படின்னா எப்பவுமே ஹாட் ஒன்று கோல்டு ஒன்று வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன். ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இது முன்னாடியே பார்த்துருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கான். இப்போ டூ ஆப்ஜெக்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரா புட் டுகெதர். ஏ ஒரு டெம்பரேச்சர், பி ஒரு டெம்பரேச்சர். இந்த மெர்க்குரி லெவல் இருக்குல்ல, இது வந்து ஏ வந்து ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கு, இந்த பி வந்து லோவர் டெம்பரேச்சர்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சோம்னா டெம்பரேச்சர் எப்பவுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்பவுமே இங்க இருந்து ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோவர் டெம்பரேச்சர் தான் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். அதனால இங்க கொஞ்ச நேரம் விட்டு அதே இதுல விட்டு பார்த்தோம்னா, கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட்ல விட்டு பார்த்தோம்னா இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏ டச் பண்ணும்போது ரொம்ப ஹாட்டா இருக்கும், பிஏ டச் பண்ணும்போது நார்மல் லெவல்ல இருக்குதுன்னா, இப்போ ஏயும் பியும் டச் பண்ணும்போது ஒரே டெம்பரேச்சர் ஃபீல் கிடைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல விட்டுருந்தோம்னா. இதுதான் இப்போ என்ன ஸ்டேட்ல வந்துருச்சு, இந்த ரெண்டு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல வந்துருச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஏயும் பியும் ஒரே மாதிரி ஆயிடுச்சாதான் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவோம். தெர்மல் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல வந்துருச்சு. டெம்பரேச்சர் வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, அதனால தெர்மல் ஈக்குவலிபிரியம். தெர்மல் டெம்பரேச்சர் ஈக்குவலிபிரியம் ஈக்குவல், தெர்மல் ஈக்குவலிபிரியம். ஓகே, தெர்மல் கான்டாக்ட்னா என்னது, ரெண்டையும் தெர்மலி கான்டாக்ட் பண்ண விடுறது. ஓகே, தெர்மலி கான்டாக்ட் பண்ண விடுறதுன்னா என்ன, ஒரு ஹாட் பாடியும் கோல்ட் பாடியும் டச் பண்ண விடுறது. இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கிற ரெண்டு பாடிஸை பக்கத்து நெருக்கி வைக்கிறது. இந்த பேராலை தான் கொடுத்துருக்காங்க. வாட்டருக்கு வந்து தெரியாது, டசன்ட் மேட்டர், தேர் இஸ் மோர் வாட்டர் இன் ஒன் பிளேஸ் ஆர் அனதர். இப்போ ஒரு டேம் இருக்கு, டேமுக்கு உள்ள வர தண்ணியும் இருக்கு, வெளியே போற தண்ணியும் இருக்கு. நம்ம வந்து நான் டேமுக்கு தான் தண்ணி போவேன், டேம் நிறைய தண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் போவேன்னு வாட்டர் வந்து அடம் பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் டெம்பரேச்சரும் எப்பவுமே வந்து டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு தான் மாறும். இப்போ அதே பிரின்சிபல் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தான் இங்க எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். டெம்பரேச்சர் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை எது டிசைட் பண்ண, ஹீட் எனர்ஜி வந்து எப்பவுமே ஹாட் டு கோல்ட் தான் மூவ் ஆகும்னு போட்டுருக்கு. ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தார்ல. அப்போ அந்த ஹாட் டெம்பரேச்சர், கோல்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யூ ஆர் ஹோல்டிங் a hot cup of coffee. Would the heat energy transfer from your body to coffee or coffee to your body? நீங்க ஒரு சூடான காஃபியை கையில வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஹீட் எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், இது வந்து ஹாட்டா இருக்கு, இது கோல்டா இருக்கு. ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் டிராவல்ஸ் ஃப்ரம் ஹாட் டு கோல்ட். அப்ப என்ன, ஹாட் காஃபில இருந்து கோல்டா இருக்கிற உங்க ஹேண்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உங்க ஹேண்ட்ல இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இங்க இந்த காஃபில இருந்து ஹீட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால நம்ம வந்து காஃபி எல்லாம் டச் பண்ணும்போது we suddenly feel it so hot. இன்னொன்னு, இப்போ வந்து ஒரு சம்மர் டே, ஒரு 40 டிகிரி நம்மளுக்கு ஒரு ஜூன் மே சம்மர்லாம் வச்சுக்கலாம். இட்ஸ் 40 டிகிரி அவுட் சைட். இப்போ என்ன ஆகும், உங்க நார்மல் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி. ஓகே, நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி. வெளியே இருக்க அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி. இப்போ எங்க கூட இருக்கு 40 டிகிரிஸ் ஹையர்னோ. ஸோ சம்மர் வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருந்து உங்க பாடிக்கு ஹீட் வரும். அதனால அது எப்போ நீங்களும் அது வெளியே இருக்கிற என்விரான்மெண்டல் டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆறீங்களோ அது வரையிலும் இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும்.
ஓகே, வெளியே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ், என்வரான்மெண்ட்ல இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸோட டெம்பரேச்சரும் உங்க டெம்பரேச்சரும் ஈக்குவலிபிரியம் ஆகிற அளவுக்கு எப்போ ஆகுதோ அது வரையில அந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டே இருக்கு. அதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க வந்து விண்டர் டே 23 டிகிரி தான், 23 டிகிரி செல்சியஸ் தான் வெளியே இருக்கு. இப்ப எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? உங்களோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37, வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் 23. இப்போ நீங்க வந்து ஹாட்டா இருக்கிறீங்க, வெளியே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து கூலா இருக்கு, 23ல இருக்கு. 37, 23. இப்போ உங்க பாடியில இருக்கிற டெம்பரேச்சர் வெளியே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸுக்கு மூவ் ஆகும். ஓகே, மூவ் ஆகும் இன் த சென்ஸ் உங்களுக்கு தெர்மலி கான்டாக்டா இருக்கனால, தெர்மலி கான்டாக்ட்னா என்ன? உங்க பாடி டெம்பரேச்சர் 37, வெளியே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் 23, ரெண்டும் ஒரு கான்டாக்ட்ல இருக்கு. ரெண்டும் டச் ஆயிட்டு தானே இருக்கு. வெளியே இருக்கிற ஏர் வந்து உங்க உடம்பு டச் பண்ணிட்டு தானே இருக்கு. ஸோ there is a transfer of heat from your body to the air particles around you. Okay. Two objects are said to be in thermal contact if they can exchange heat energy. இப்போ வந்து thermal contact அதான் சொன்னால, ஏதாவது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் thermally contact எப்போ சொல்லுவாங்க? அது வந்து ஹீட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்த எல்லா எக்ஸாம்பிளுமே அதுக்கு முன்னாடி பார்த்த கப்பா இருக்கட்டும், உங்க கையா இருக்கட்டும், தேர் thermally in contact. நீங்களா இருக்கட்டும், வெளியே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும், தேர் in thermally contact. Okay. Thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other's temperature. எப்போனா thermal equilibrium எப்போ அந்த கண்டிஷன் எப்போ வரும்? thermal equilibrium கண்டிஷன் எப்போ வரும்? Tell me. இப்போ இந்த முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், இங்க வந்து ஹாட்டா இருக்கு. இங்க இது பார்த்தோம்னா இந்த ஏல இருக்கிறது வந்து ஹாட்டா இருக்கு. ஓகே, இங்க பில இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட் டெம்பரேச்சர் இருக்கு. இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆற, இந்த ரெண்டு டெம்பரேச்சர் இந்த ஆப்ஜெக்ட் ஏயும் ஆப்ஜெக்ட் பியும் ஈக்குவல் டெம்பரேச்சர் ஆற வரையிலுமே இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டே இருப்பாங்க கொடுத்துருக்கீங்க. Thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other's temperature. ஏயோட டெம்பரேச்சரை பியோட டெம்பரேச்சரையோ ஏயோ இங்க அஃபெக்ட் ஆகிறதே இல்லை. ஏன்னா இது ரெண்டும் ஒரே சூட்ல வந்துருச்சு, ஒரே ஹீட்ல வந்துருச்சு. இனிமேல் வந்து இங்க இருந்து இங்கேயோ போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துல பால் எடுத்துக்கிட்டீங்க, அது வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பால். ஸோ இது வந்து ரொம்ப கூலா இருக்கும். அதை வந்து கொஞ்ச நேரம் கிச்சன் டேபிள்லேயே விட்டுரும், ஏன்னா டேபிள்லேயே விட்டுரும். ஓகே, அப்போ என்ன ஆகுது? கொஞ்ச நேரம் போக போக இந்த பாலை டச் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். பால் அதே மாதிரிதான் ஐஸ் வாட்டர் எல்லாம், ஐஸ் வாட்டர் எல்லாம் வச்சிருப்போம் ஃப்ரிட்ஜ்ல. அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுக்கணும்னா அந்த தண்ணி வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வந்துடும். So what's happening? அங்க வந்து ஒரு தெர்மல் கான்டாக்ட் நடக்குது. வெளியே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸுக்கும் நீங்க உங்களோட கப் ஆஃப் மில்கோ, நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து எடுத்த மில்க்குக்கோ தண்ணிக்கோ ஒரு தெர்மல் கான்டாக்ட் நடக்குது. ஸோ ஹீட், இப்போ வெளியே உள்ள ஹீட் ஜாஸ்தி, அது வந்து இந்த ஃப்ரீஸ் ஆன கோலான தண்ணிய சூடு பண்ணுது. அந்த தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் வர அப்படின்னா என்ன? ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர்ல வெளியே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸோட டெம்பரேச்சரும் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்ச ஏதாவது தண்ணியோ பாலோட டெம்பரேச்சரோ ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸ்பான்ஷன் அண்ட் சாலிட்ஸ். எக்ஸ்பான்ஷன் அண்ட் சாலிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்பான்ஷன் சாலிட்ஸ். இது வந்து அழகா இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா. நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க, ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து ஒரு ஜாரோட மூடி திறக்க முடியல, ரொம்ப ட்ரை பண்றான், திறக்க முடியல. அப்ப அவங்க மாமா கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்சம் சூடு தண்ணியை ஊத்து திறந்துரும் அப்படின்னு. என்ன மாமா சொல்ற? சூடு தண்ணி ஊத்துனா திறக்குமா, ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாரு. அவனும் அதே மாதிரி சூடு தண்ணியை அந்த பாட்டில் கேப்ல ஊத்துறான். ஓகே, ஓபன் பண்ணா திறந்துருது. ஓ, இட்ஸ் மேஜிக். இல்ல, இது வந்து எக்ஸ்பான்ஷன் சாலிட்ஸ். ஓகே.
இப்போ நம்ம கூட ட்ரை பண்ணலாம். நமக்கு ஏதாவது பென் ஓப்பன் ஆகலைன்னா நம்ம அந்த பென்னோட கேப்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர் போர் பண்ணா பென் ஓப்பன் ஆகும். சரி, இந்த ஜார் மேல மூடி இருக்கா, மூடியில கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊத்துறாங்க, இந்த இது வந்து திறந்துடும். ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங். இப்போ இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு டின் கேன், பெப்சி கேன் அந்த மாதிரி இருக்கும்ல, ஒரு பெப்சி கேனோ கோக் கேனோ இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு ஆணி அடிங்க. ஆணி அடிச்சுட்டு திரும்ப அதை புல் பண்ணுங்க. ஓகே, ஆணி அப்போ வந்து ஈஸியா அந்த ஆணி அந்த டின்குள்ள போற மாதிரி ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஆணி அடிச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு திரும்ப அடிச்சுட்டு உள்ள உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறதுனால இந்த ஹோல் வந்து கரெக்டா இருக்கும், இந்த ஆணி போறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து ஏதாவது வச்சு ஒரு பிளேயரோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இதை வந்து ஹீட் பண்ணுங்க. இந்த ஆணியை ஹீட் பண்ணுங்க. ஓகே, ஆணியை ஹீட் பண்றதுனால என்ன ஆகும், திரும்ப இந்த ஹோல்ல இந்த ஆணி இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஆணி போகாது. ஓ, என்ன நடக்குது அப்ப, ஆணி பெருசாயிடுச்சா, ஆணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சா? எஸ், அதுதான் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். when you heat something the object expands. ஓகே, இங்க ஹீட் பண்றதுனால ஆணியை ஹீட் பண்றதுனால என்ன நடக்குது, மாலிகூல்ஸ் இன் திஸ் நெயிலும் இந்த இதுல இருக்கிற இந்த நெயில்ல இந்த ஆணியில இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகி எங்கெங்க அது வந்து கூடிய மட்டும் அது சாலிட்னால அப்படியே இருக்கு. இது லிக்விட்னா கொஞ்சம் அங்க இங்க ரேண்டமா போயிட்டு இருக்கும். சாலிட்னால கொஞ்சம் அதால எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, அதனாலதான் இது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால திரும்ப இந்த ஹோல்குள்ளாடி நான் என்னால போக முடியல. இது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இட் வில் கோ இன். ஓகே, கொஞ்ச நேரம் நானே ரெஸ்ட்ல விட்டுட்டேன்னா இட் வில் பேக் டு இட் ஷேப். ஓகே, இப்போ வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா போகும். ஹீட் ஆகும்போது இந்த particles of the objects expands. Design கொடுத்துருக்காங்க. most substances expands when heated and contract when cooled. Contract என்னது, எக்ஸ்பேண்ட் ஆனது வந்து திரும்பியும் பேக் டு ஷேப். கான்ட்ராக்ட்னா சைஸ் கம்மியாகுது, குறையுது, எக்ஸ்பான்ஷன் வந்து குறையுது. ஓகே, ரொம்ப சுருங்குது. more substance expand when heated and contracts when cooled. ஒரு ஆப்ஜெக்டை கூல் பண்ணீங்கன்னா அது வந்து அதோட ஷேப் வந்து இன்னுமே குறுகுது. ஓகே, the change in length, area or volume is directly related to temperature change. ஒரு டெம்பரேச்சர், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் பண்றோம் கூல் பண்றோம், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஒரு நடக்குது. அதனால அந்த ஆப்ஜெக்டோட வால்யூமோ ஏரியாவோ லெங்தோ சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ வந்து the expansion of substances on heating is called thermal expansion of substances. thermal temperature expansion, expand அப்படின்னா ஹீட் பண்ணும்போது இந்த ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட எக்ஸ்பேண்ட் ஏதோ சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஓகே, the expansion of a substance on heating is called thermal expansion of substances. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா linear and cubical expansion ரெண்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.